சரி, இப்போ இப்போ அதுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க ரெண்டு பேரும்? அட, என்ன நீங்க கேட்கணும்னு வந்துட்டு இவ்ளோ தயங்குனா எப்படி? மனசுல என்ன இருக்கோ அது ஒளிவு மறைவு இல்லாம அக்கா கிட்ட கேளுங்க. என்ன கேட்டாலும் எங்க அக்கா செஞ்சு கொடுப்பாங்க. சொல்லு ராஜி. என்கிட்ட உனக்கு என்ன தயக்கம்? உன் மனசுல இருக்கிற பயம் போகணும்னா நான் என்ன பண்ணணும்? ஆ, அது வந்து அகிலா, ஆ, அது வந்து உங்க பரம்பரை வாழ் மேல சத்தியம் செஞ்சு நீ எனக்கு வாக்கு கொடுக்கணும். மகேஷ்க்கு மாமாவை பத்தியும் அவர் பரம்பரை பத்தியும் எதுவுமே சரியா தெரியாது. அதனால அவரு எங்க மேல நம்பிக்கை இல்லாம அப்படி ஒரு யோசனையை சொல்லிருக்கலாம். ஆனா உனக்கு தான் மாமாவை பத்தியும் அவர் பரம்பரை பத்தியும் நல்லா தெரியும்ல. உனக்கு எங்க மேல நம்பிக்கை இல்லையா பவானி? ஐயோ, அப்படிலாம் இல்லக்கா. மகேஷ் கட்டாயப்படுத்துனதுனால நான் அவன் எடுத்த முடிவுக்கு கட்டுப்பட வேண்டியதா போச்சுக்கா. என்ன மன்னிச்சிடுங்கக்கா. அகிலா, என் பையன் கல்யாணத்தை நீ சொன்னபடி நடத்தி காட்டுவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கை அசைக்க முடியாத அளவுக்கு பலமாகணும்னா எனக்கு நீ உன் பரம்பரை வாழ் மேல சத்தியம் செஞ்சு வாக்கு கொடுக்கணும் அகிலா. என்ன இவ இவ்ளோ யோசிக்கிறா? பரம்பரை வாழ் மேல சத்தியம் பண்ணி கொடுக்கறேன்னு சொல்லு. சீக்கிரம் சொல்லு. வேண்டா அகிலா, நம்ம பரம்பரை வாழ் மேல சத்தியம் பண்ணாத. பரம்பரை வாழ் மேல சத்தியம் பண்ணா என்ன நடந்தாலும் கொடுத்த வாக்க காப்பாத்தி ஆகணும். அப்படி காப்பாத்த முடியாம போனா நம்ம குடும்பத்துக்கு ஆபத்தாயிடும். ஆபத்து வரணும் தானே கேக்குறோம். சும்மா பவானி தான் மன்னிப்பு கேட்டான்ல, விடு பார்வதி. நீங்க சரியான சமயத்துல போனதுனால பவானியை காப்பாத்திட்டீங்க. இல்லனா இவ நிலைமை என்ன ஆயிருக்கும்? இவ பாட்டிக்கு என்ன பதில் சொல்றது? காதல்ல வேகம் இருக்கலாம், ஆனா பொறுமையும் நிதானத்தையும் எப்பவுமே இழந்துடக்கூடாது பவானி. அது எல்லா விதத்திலயும் ஆபத்துல தான் கொண்டு போய் விடும். நான் இப்படி ஒரு சத்தியத்தை கேட்கறதுக்காக என்ன மன்னிச்சுடு அகிலா. ஆனா எனக்கு வேற வழி தெரியல. ஆமா மேடம், நீங்க வால் மேல சத்தியம் செஞ்சு கொடுத்துட்டீங்கன்னா எங்க ரெண்டு பேர் மனசுல இருக்கிற பயம் போயிடும். நாங்க நிம்மதியா கல்யாண ஏற்பாட்டை கவனிப்போம். ஐயோ பாவம். அகிலா, உன் ஃப்ரெண்டு எனக்காக நீ இதை செய்ய மாட்டியா? சரி, உனக்காக எங்க ஆதிக்கடவுர் பரம்பரை வாழ் மேல நான் சத்தியம் செஞ்சு கொடு.
வாழ் மேல சத்தியம் செஞ்சு உனக்கு வாக்கு கொடுக்கறேன். உன் மகன் கல்யாணத்தை நீ விரும்பியபடியே நடத்தி கொடுப்ப. இது சத்தியம். நான் ஏற்கனவே உனக்கு வாக்கு கொடுத்திருக்கேன். இருந்தாலும் உனக்கு இன்னும் எங்க மேல நம்பிக்கை வரல போல இருக்கு. இப்ப நானும் மாமாவும் சேர்ந்து உனக்கு வாக்கு கொடுக்கறோம். வா மாமா. ஏய் பாத்து. வாங்க. மகேஷ்க்கும் உனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறது எங்க பொறுப்பு. நாங்க 2 பேரும் கண்டிப்பா உங்களை சேர்த்து வைப்போம். கை நீட்டு. இது சத்தியம். சந்தோஷமா? ரொம்ப சந்தோஷம் அகிலா. இனி என் பையன் கல்யாணத்தை நினைச்சு எனக்கு எந்த பயமும் இல்ல, எந்த கவலையும் இல்ல. சரி, அப்போ நாங்க கிளம்பட்டுமா? சந்தோஷமா போயிட்டு வாங்க. சரி, நாங்க வரோங்க. வரோம். வாங்க. மவளை, உன் மருமக கையாலேயே இந்த பரம்பரமானம் போக போது பாரு. நாம வேடிக்கை பார்க்க ரெடி ஆயிடுவோம். பத்திரமா போயிட்டு வா. பாத்து போ. பை. என்னாச்சு? அப்பா ஏதோ டென்ஷன்ல இருக்காரு போலயே. அப்பா, என்னாச்சு? ஏன் பதட்டமாவே இருக்கீங்க? 2 மணிக்கு அம்மா மீட்டிங் கிளம்பணும்னு சொன்னாங்க. இப்போ 2:10 அம்மா இன்னும் கீழே வரல. அதான் என்ன பண்றதுன்னு தெரியலம்மா. அம்மா எந்த ஒரு ப்ரோக்ராமுக்கும் லேட் பண்ணவே மாட்டாங்க. அவங்களுக்கு நேரம் ரொம்ப முக்கியம். ஒருவேளை மீட்டிங் ஏதாவது தள்ளி போயிருக்கலாம்ல.
நீ சொல்ற மாதிரி மீட்டிங் தள்ளி போயிருந்தா அம்மா என்கிட்ட தகவல் சொல்லியிருப்பாங்க பார்வதி. எனக்கு அப்படி எதுவும் தகவல் சொல்லலையே. அப்பா ம்? நீங்க கவலைப்படாதீங்க, நான் அம்மா ரூமுக்கு போய் என்னன்னு போய் பார்த்துட்டு வரேன். ம்? சரிம்மா, போய் பார்த்துட்டு வா. நோ, நீங்க சொல்ற எந்த காரணத்தையும் என்னால ஏத்துக்கவே முடியாது. எனக்கு டைமிங் ரொம்ப முக்கியம். ப்ளீஸ் ரிமெம்பர் தட். இல்ல, மீட்டிங் 2 மணிக்குன்னு சொல்லிட்டு இதுவரைக்கும் எந்த அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணவே இல்ல. வாட் யூ எக்ஸ்பெக்ட் மீ டு டு? இதுக்கு என்ன அர்த்தம்? I don't want to listen to any excuses. இன்னும் half an hourல நான் இங்க இருந்து கிளம்பிடுவேன். அதுக்குள்ள please have everything ready. Do you understand? அப்பா என்னாச்சுமா? அப்பா, அம்மா மீட்டிங் சம்பந்தமா தான் போன்ல ஏதோ பேசிட்டு இருக்காங்க. கொஞ்சம் லேட் ஆகும் போல இருக்கு. நீங்க ஒண்ணு டென்ஷன் ஆக வேண்டாம். அப்படியா? ஆ, நான் கூட என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன். இப்பதான் நிம்மதியா இருக்குமா. சாப்பிட்டீங்களாப்பா? நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். பார்வதி, ஆ? அம்மாவோட நான் மீட்டிங் போகணும். சரிங்க மாமா, சாப்பிட்டு போயிடுங்க. சரி, நீ லஞ்ச் எடுத்து வை. நான் சாப்பிட்டே போயிடுறேன். தோ இப்பவே எடுத்து வைக்கிறேன். மாமா, ஆ? நீங்க சாப்பிட்டீங்களா? அம்மாவை டிராப் பண்ணிட்டு அப்புறமா நான் சாப்பாடு சாப்பிட்டுக்கிறேன். நீங்க போய் சாப்பிடுங்க. இப்பவே மணி 2க்கு மேல ஆகுது. அம்மாவை டிராப் பண்ணிட்டு சாப்பிடணும்னா இன்னும் லேட் ஆயிடும். வந்து என் கூட சாப்பிடுங்க மாமா, வாங்க. பரவாயில்ல மாப்பிள்ள, நீங்க போய் சாப்பிடுங்க, போங்க. நான் தான் சொல்றேன்ல, வாங்க மாமா, சாப்பிடலாம் வாங்க. பரவாயில்ல மாப்பிள்ள, நீங்க போய் சாப்பிடுங்க. அம்மா இப்ப வந்துருவாங்க. இங்க பாருங்க மாமா, அம்மா வந்தாலும் நான் வந்தாதான் போவாங்க. அதனால வாங்க, வந்து சாப்பிட்டு போங்க. வேண்டாம் மாப்பிள்ள, அம்மா இப்ப அட வந்துருவாங்க. வாங்க மாமா, நான் தான் சொல்றேன்ல, வாங்க மாப்பிள்ள, வாங்க மாமா. அது மாப்பிள்ள சொல்றத கேளுங்க மாப்பிள்ள. ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு மாப்பிள்ள. பேசாம வாங்க மாமா. அவங்க திடீர்னு வந்துட போறாங்க. மாப்பிள்ள, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் மாப்பிள்ள. உட்காருங்க. வேண்டாம் மாப்பிள்ள, நான்லாம் இங்க உட்காந்து சாப்பிடக்கூடாது மாப்பிள்ள. வேண்டாம். சொல்றத கேளுங்க மாமா, உட்காருங்க. மாமா, நான் தான் சொல்றேன்ல, உட்காருங்க மாமா. சொல்றத கேளுங்க, உட்காருங்க. இல்ல இல்ல, வேண்டாம் வேண்டாம். பார்வதி, மாமா என் கூட உட்காந்து சாப்பிட சொன்னா மாட்டேன்னு சொல்லி அடம் பிடிக்கிறாரு. நீ சாப்பிட சொல்லு. என்ன பார்வதி, நீயும் மாமா மாதிரி யோசிச்சுட்டு இருக்க? அவர் முதல்ல உட்காந்து நீ சாப்பிட சொல்லு. நீ சொன்னா கண்டிப்பா கேட்பாரு. உட்காந்து சாப்பிட சொல்லு. சொல்லு பார்வதி. உங்க மாப்பிள்ள தான் சொல்றாருலப்பா, உட்கார்ந்து சாப்பிடுங்க. ஐயோ பார்வதி, வேண்டாமா, வேண்டான்னு சொல்லுமா. அம்மா எதுவும் நினைச்சுக்க மாட்டாங்கப்பா. நீங்க சாப்பிடலன்னு தெரிஞ்சாதான் அம்மா கோவப்படுவாங்க. உட்கார்ந்து சாப்பிடுங்க. அப்படி சொல்லு பார்வதி. மாமா, உட்காருங்க மாமா.
உட்காருங்கப்பா வாங்க. உட்காருங்க மாமா. அட வாங்க மாமா, உட்காருங்க மாமா, வாங்க உட்காருங்க. பார்வதி, பரிமாறு. ஆ. அப்பாக்கு முதல்ல பரிமாறுமா? வர வர திமிரு ஏறி போயிருக்கு. இங்க இருக்கிறவங்களா எங்க போய் தொலைஞ்சாங்கன்னு தெரியல.